ஆசாமி வந்து போதைப் பொருள் எடுத்தாங்க. அது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு உறங்கிட்டு இருந்தேன். என்னை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க தான். இன்ஸ்பெக்டர், அவன் தான் சொல்லுதானே, அவனுக்கு தெரியாதுண்டி. எதுக்கு இருக்கீங்க? எவிடன்ஸ் சொல்லதான் புடிச்சிருக்கேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. இல்ல இவனு கார்ல இன்பாமரு. ஹலோ சார், இவன் ரூம்ல இருந்து நீங்க சப்ஸ்டன்ஸ் எடுத்திருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஆதாரம் தானே, அத நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். மத்த விஷயத்த நீங்க கோர்ட்ல சார், இவன் என்னோட மகன் சார். இவன் படிச்ச பையன் சார். கவர்மெண்ட் வேலைக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார் இவன். சார், எத்தனை தடவை சொல்றது? என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல தான் பேசணும். ஏய் வாடா, போடா. விடுங்க சார். சங்கு, நீ எப்படி கரெக்டா இப்ப வர என்ன போல்ஸ்கார் ராம்ஸ்ல பின்னாலேயே நீ வந்து நிக்க? முத்துப்பாண்டி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் இங்கே தீ குளிச்சு செத்து போயிருவோம். பாத்துக்கோ. என்னமா பேசுற நீங்க? நாங்களா எதுக்கு இருக்கோம்? கவலைப்படாதம்மா. மாமா, சிவபாலு மேல போலீஸ் கேஸ் இருந்தாலே தப்பாயிடும். மேல கிடைக்காது. ஆமாண்டா, அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு எதுவும் போக முடியாது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. சிவபாலனை வெளியில கொண்டு வந்துடணும். இல்ல, இது என்ன ஏன் ஸ்டேஷனா? இது வேற ஸ்டேஷன் இல்ல. அதுவும் இல்லாம இது வேற டிபார்ட்மெண்ட். இல்ல, நீங்கெல்லாம் போலீஸ் தானே? பங்கா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. போல போய் புள்ளைய கூட்டிட்டு வாங்க. சும்மா ஸ்டேஷன் வாசல்ல வந்து புலம்பிட்டு இருக்காத. பாரு, யார் செஞ்சிருப்பா, எதுக்கு செஞ்சிருப்பான்னு எனக்கு ஒரு குத்துமதிப்பா ஒரு தோணல் இருக்கு. இல்லைன்னா பாத்துட்டே இரு. 24 மணி நேரத்துக்குள்ள உன் மௌன வெளில கூட்டு வரது என் பொறுப்பு. நீ ஒன்னும் வருத்தப்படாம இரு, நான் பாத்துக்கிட்டேன். ஸ்டேஷன் வாசல் வந்து புலம்பிட்டு இருக்கேன். சம்மோ, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நீ சொன்னா அதை கண்டிப்பா செய்வ. நம்பிக்கை இருக்குல்ல, அமைதியா இரு. சார், அது எப்படி சார் முடியும்? எஃப்ஐஆர் டிலே பண்ணா கோர்ட்ல 1000 சிக்கல் வரும். உங்களுக்கே தெரியும்ல. சர்வால், உங்களை கெஞ்சி கேட்டுக்குதான். ஒருத்தனோட வாழ்க்கை இது. 24 மணி நேரம் டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளி யாருன்றதை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து நிப்பாட்டுதேன். கொஞ்சம் கருணை பண்ணுங்க சார்வாள். சார், பெத்த புள்ளி இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல சார். தயவு செஞ்சு என் மகன் கேக்குற உதவியை செஞ்சு கொடுங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். சார்வாள், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐஏ, ஒரு டாக்டர், ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவர், இப்படிப்பட்ட குடும்பத்துல ஒருத்த மட்டும் தப்பு பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க சார்வாள். இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு சார்வாள். அவன் மேல யாரோ பழி போடுதாங்க. ஆல்ரைட், உங்க யாருக்காகவும் இல்ல, இந்த அம்மாவுக்காக உதவி பண்றேன். நன்றிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்காகலாம் ரொம்ப டிலே பண்ண முடியாது. இப்ப டைம் என்ன? 8. நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் டைம் தரேன். அது வரைக்கும் நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருங்க. காலையில 8 மணிக்கு 1 நிமிஷம் கூட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் லேட் பண்ண மாட்டேன். பாத்துக்கங்க. இது போதும் சார், இது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பியை மட்டும் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிடுறோமே. சார், ரொம்ப நேரம் பேசாதீங்க. 5 நிமிஷம் தான். பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா பார்க்க வேண்டிய என் பிள்ளைய எப்படி ஜெயிலுக்குள்ள பாக்குற மாதிரி ஆயிருச்சு. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. போதைப் பொருள் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. என் மகன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்ல. நிஜமா யாரோ உன்னை சிக்க வச்சிருக்காங்களே, ஆனா அது ஆறுன்னு தெரியலையே. இப்படி ஒரு அப்ராணி மேல பழிய போடுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. அம்மா, நீ அழுதா அவனும் அழறான் பாத்தியா? தைரியமா இருமா. நீ அவனுக்கு தைரியம் சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, நாளைக்கு காலையிலக்குள்ள நிச்சயமா இவனை வெளியில கொண்டு வந்துடலாமா? நீ தைரியமா இருமா. யாரும் எல்லாம் கிடையாதுமா. நிச்சயமா அப்பாதாமா இந்த வேலையை அவர்தாமா பாத்திருக்காரு.
உங்க அப்பாவா? ஏம்ல என்னத்துக்காக அந்த மனுஷன் இப்படி பண்ணாரு? மா நிச்சயமா அவருதாம்மா. அந்த பாண்டி அத்தைய பேய் மாதிரி ஆலோகிராம்ல வர வச்சு அவர் பயமுறுத்தினால அந்த கோவம் தாம்மா. அதுலதாம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. இது நிச்சயம் அவரே தாம்மா. ஏலே, அதுக்காக பெத்த புள்ள மேல பழிய போட்டு இப்படி உள்ள தள்ளுவாங்களா? மா எந்த கோயிலுனாலும் வந்து நான் சத்தியம் பண்ண தயாரா இருக்கேம்மா. நம்ம வீட்டுக்குள்ள, அதுவும் என் ரூமுக்குள்ள போதை பொருளை கொண்டு வந்து வைக்க யாராலமா முடியும்? யோசிச்சு பாரு. இல்லை, அதுவே பதறி போய் கிடக்கு. எதுக்குல இதெல்லாம் போய் இப்ப அதுகிட்ட சொல்லிட்டு இருக்க? மா நீ அமைதியா இருமா. இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அக்கா எதுக்கா அக்கா மறைக்கணும்? உங்க எல்லாருக்கும் தெரியும்ல இத செஞ்சது அவர்தானே. அம்மா கிட்ட மட்டும் மறைச்சு என்னக்கா ஆக போகுது? பெத்த மவனா இருந்தாலும் பழி வாங்கணும்னு வந்துட்டா சும்மா விடுவாரா? அதான் என் வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சிட்டாரு. ஏலே, நெசமா வலை சொல்லுத? மா உன் மேல சத்தியமாமா இது அந்த ஆளோட வேலைதாம்மா. ஏன் புள்ளையே பழி வாங்குவாரா?